ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரேஷன் கடை துவரம் பருப்பு வச்சு ஒரு சூப்பரான மொறுமொறுன்னு துவரம் பருப்பு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு 250 கிராம் துவரம் பருப்பை 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஊறியிருக்கு. அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு தண்ணி விடாமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. வடைக்கு எப்பயுமே இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இன்னொரு மிக்ஸி ஜாரில் 4 பச்சை மிளகாய், 4 துண்டு இஞ்சி, 5 இல்லைன்னா 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன இன்ச்சு பட்டை, 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். நான் சொன்னது எல்லாமே 250 கிராம் பருப்புக்கு தேவையான மசாலாங்க. நீங்கள் அதிகம் எடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துருக்க மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க மசாலாவை அதில் ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி நம்ம ஆட் பண்ணிக்கும்போது குழந்தைங்களாம் நல்லா சாப்பிடுவாங்க. நம்ம பச்சை மிளகாயெல்லாம் ஃபுல்லாக போட்டோம்னா குழந்தைங்க காரமாக இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் 2 இல்லைன்னா 3 கொத்து கருவேப்பிலையில் கொஞ்சோண்டு மல்லி இலை சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலக்கிக்கலாம். நீங்கள் பருப்பு மிக்சியில் போட்டு அரைக்கும் போதே கூட உப்பு சேர்த்துக்கலாம். நான் சேர்க்காமல் விட்டுட்டேன், அதனால் இப்போ சேர்த்துக்கிறேன். நல்லா பிணைஞ்சிட்டு நான் ஆல்ரெடி ஊற வச்சுருந்த பருப்பில் கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்படி போட்டு செய்யும்போது வடை நல்லாயிருக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி தட்டிக்கலாம். நான் வடைக்கு ஆட்டுறதுக்கு முன்னாடியே எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போது பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சோண்டு பருப்பு போட்டு பார்க்கலாம். காஞ்சிருச்சு. இப்போ நம்ம அந்த வடையை மாவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தட்டி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை குட்டி குட்டியாக வேணும்னாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஒரு சைடு நல்லா வெந்ததும் இன்னொரு சைடு திருப்பி விடணும். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும், இல்லைனா மேலே கருகிரும், அப்புறம் உள்ளே வெந்திருக்காது. அதனால் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா வடை நல்லா வெந்துருச்சு. இப்போது அதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா வெந்து சாஃப்டாக சூப்பரான துவரம் பருப்பு வடை ரெடிங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.